Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته رواه أبو داود. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இறையச்சமுடையவர்களின் பண்புகள் இல்லையா அப்படிங்கிற தலைப்பை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நேற்று ஒரு பண்பை பார்த்தோம், அதுக்கு முந்தைய நாளில் இன்னொரு பண்பை பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் மூணாவது பண்பை நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னால மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் நான் ஷுக்குர் சொல்லிக்கிறேன், நன்றி செலுத்திக்கிறேன். பாரக் அல்லாஹு ஃபீக்கும் ஜமீஅன். அல்ஹம்துலில்லாஹ், நேற்று டீக்காக ஒரு வசூல் நம்ம பண்ணணும், கேட்டோம். மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் சேர்ந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 18,200 ரூபாய். மாஷா அல்லாஹ், ஒரு அறிவிப்பில் கொஞ்சம் பேர் தான் ஓரளவுக்கு மக்கள் இருந்தீங்க. 18,200 ரூபா அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்துச்சு. மபரூக், அல்ஃப் அல்ஃப் மபரூக், பாரக் அல்லாஹு ஃபீக்கும் ஜமீஅன். இதெல்லாம் நம்மள்கிட்ட இறையச்சம் இருக்குது, ஈபான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரம். அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் பறக்க செய்யட்டும், உங்களுடைய ஆரோக்கியத்தில் பறக்க செய்யட்டும், உங்களுடைய ஆயுள்ல பறக்க செய்யட்டும், உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் அல்லாஹ் பறக்க செய்யட்டும், உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் குடும்பத்தில் அல்லாஹ் பறக்க செய்யட்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிஅமத்துகளிலும் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிவானாக, உங்களுக்கு அல்லாஹ் பறக்க செய்வானாக அப்படிங்கிற இந்த துஆவோடு செய்திக்கு வந்துடுறேன். அதே சமயத்தில் இப்படி சொன்ன உடனே சில சகோதரர்கள் சொன்னாங்க, அப்பதான் 12 நாளைக்கு டீக்கு காசு வந்துருச்சே அப்படின்னு சொன்னாங்க. அவர் ரமலானுக்கு 12 நாள் கிடையாது, 30 நாள் இருக்குது சரியா, அதனால மிச்சம் பாக்கி இருக்குது. யாரு நேத்து தரணும்னு நினைச்சீங்களோ அவங்க இன்ஷா அல்லாஹ் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்க. ஏன்னா இந்த தர்மம் விஷயத்தில் சைத்தான் எடுத்துருவான். இந்த தர்மம் பண்ற விஷயத்துல லேட் ஆக்க கூடாது. லேட்டாக்க அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஷைத்தான் உள்ள என்ன செய்வான், கொடுக்காதே குறைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ஜாஸ்தியா இருக்கேன். அதனால லேட்டாக்காம சீக்கிரம் கொடுத்துறோன்னு அமௌண்ட்டை குறைக்க கூடாது. ஒன்று அமௌண்ட்டை குறைச்சி விட்டுருவான், இல்லை நிப்பாட்டி விட்டுருவான், அந்த வேலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற அன்பான வேண்டுகோளோடு செய்திக்கு வந்தன இறையச்சமுடையவர்களின் பண்புகள். இதில் குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 133, 134 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா அஸ்ஸமாவாத்து வல் அர்ல் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறுகின்ற விஷயத்திலும் நீங்கள் அவசரம் காட்டுங்கள். சொர்க்கம் என்பது வானங்கள் பூமியை விட விசாலமானது என்று சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த சொர்க்கம் யாருக்காக படைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் யாருக்காக? உஇத்தத் லில் முத்தகீன். யார் முத்தகீன்களோ, யார் இறையச்சம் உடையவர்களோ, யார் தக்வா உடையவர்களோ அவர்களுக்காகவே சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படி சொல்லி போட்டு சொர்க்கவாசிகள் யாரு, அந்த தகுதிகள் பண்புகளை சொல்லணுமா இல்லையா, லிஸ்டுக்குள்ள அல்லாஹ் வர்றான். முதல் பண்பாக இந்த ஆயத்துல அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில
தான தர்மங்களை செய்வார்கள். சொர்க்கவாசிகள், இறையச்சம் உடையவர்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மம் பண்ணுவார்கள். ஃபிஸ்ஸர்ரா, அவர்கள் மாஷா அல்லாஹ் என்று வசதி வாய்ப்புகளாக இருந்தால் அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி தர்மம் பண்ணுவாங்க. வல்லர்ரா, வசதி குறைவாக இருந்தால் அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க? தர்மம் பண்ணுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில யாரு வாரி வாரி வழங்குறாங்களோ, தான தர்மங்கள் பண்றாங்களோ அவர்கள் இறையச்சம் உடையவர்கள், அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இறையச்சம் உடையவர்களின் மூணாவது பண்பு என்ன என்று சொன்னால், என்ன மூணாவது பண்பு? அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ணுவார்கள் அப்படிங்கிறது. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம தர்மம் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மைதான், நம்ம அடுத்தவங்களுக்காக தான் உதவி செய்யறோம். ஆனா அடுத்தவங்களுக்கு செய்கின்ற உதவி என்பது இரண்டாவது. முதல்ல என்ன? நமக்கு நாமே உதவி செய்து கொள்கிறோம். அதான் முதல் உதவி. முதல் உதவி என்பது நம்ம போய் அவருக்கு கொடுக்கிறோமா? முதல்ல நமக்கு நாமே உதவி செய்கிறோம். இரண்டாவதா யாரு? வாங்குறவருக்கு உதவி செய்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே சூரத்து தகாபுர் என்று சொல்லக்கூடிய 64வது அத்தியாயத்தின் 16வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். வஸ்மஉ, நல்லுபதேசங்களை நீங்கள் காது தாழ்த்தி செவிமடுத்து என்ன செய்யுங்கள்? கேளுங்கள். வாதிஉ, அந்த உபதேசத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? கட்டுப்படுங்கள். வன்ஃபிகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த தான தர்மம் என்பது ஹைரன், அது ஹைர், அது மிகச்சிறந்த நன்மை. முதலில் யாருக்கு என்று சொன்னால் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு. யாரு நீங்க கொடுக்குறீங்கல்ல, தர்மங்கள் பண்றீங்கல்ல, உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உதவியாக இருக்கிறது. இரண்டாவது நீங்க போய் உதவி செய்றீங்கல்ல, அவருக்கும் உதவியாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நமக்கு பெரிய ஹைரா இருக்கும் என்பது மாத்திரமல்லாமல் அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் கஞ்சத்தனத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்களோ, யார் கஞ்சத்தனத்தை விட்டும் தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொண்டார்களோ, வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களே இம்மை மறுமையின் வெற்றிக்குரியவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இம்மை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் நம்ம தர்மங்கள் பண்றனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, ஃபாயிதாக்கள் என்ன அப்படிங்கறத நான் போன வாரம் ஜும்ஆவுல உங்களுக்கு என்ன செஞ்சேன் சொன்ன அதை ஞாபகம் ஊட்டி அடுத்த செய்திக்கு போயிடுறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் தர்மம் செய்தால் நமக்கு அல்லாஹ் பண்ணக்கூடிய முதல் உதவி என்பது நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் இல்லையா? இரண்டாவது என்ன என்று சொன்னால் நம்முடைய மௌத்து ஈஸியான மௌத்தாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஆக்குகிறான். மூணாவது நன்மை என்ன என்று சொன்னால் அல்லாஹ் மஹ்ஷரிலே தன்னுடைய அரிஷின் நிழலை வழங்குகிறான். நாலாவது நன்மை என்ன என்று சொன்னால் தர்மத்தின் மூலமாக அவர்களை நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அஞ்சாவது நன்மை என்ன என்று சொன்னால் தர்மத்தின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுக்கிறான்? சொர்க்கத்தை. தர்மத்தின் மூலமாக, சதகாவின் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். ஆறாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் தான தர்மம் பண்றாங்கல்ல, அவங்களுக்காக டெய்லி மலக்கு என்ன செய்வாங்க? துவா செய்வாங்க. ஏழாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் தர்மம் பண்றாங்கல்ல, அவங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவான். அந்த பொருளாதாரத்தில அல்லாஹ் பரக்கத் செய்வான். எட்டாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் தான தர்மம் பண்றாங்கல்ல, அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், தன்னுடைய இஸ்ஸத்தை கண்ணியப்படுத்துவான். எட்டாவது ஃபாயிதா. ஒன்பதாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் மன அமைதி, நிம்மதி என்ன செய்யும்? அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். பத்தாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு எழுதிய கெட்ட விதிகளை மாற்றி நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றுவது.
ஆயுள் காலத்தை அல்லாஹ் நீடித்து வைப்பது. உங்களுடைய ஆயுள்கள் நீடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நோய் நொடிகளை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கெட்ட விதிகள் நல்ல விதிகளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? தான தர்மம் பண்ணணும். எத்தனாவது ஃபாயிதா? 10வது ஃபாயிதா. 11வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், அவங்களுடைய பயத்தை அல்லாஹ் நீக்குவான். சூரத்துல் பக்கராவுடைய 274வது வசனத்தில் பேசுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் பண்ணுங்கள், இரவிலும் பண்ணுங்கள் பகலிலும் பண்ணுங்கள், ரகசியமாக செய்யுங்கள் பகிரங்கமாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, யார் அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மங்கள் பண்ணுகிறார்களோ வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்பட தேவையில்லை, அவர்கள் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. 11வது ஃபாயிதா. 12வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், வலா யஹ்ஸனூன், அவர்கள் கவலையும் பட தேவையில்லை. அப்படின்ட்டு 12 ஃபாயிதாக்களை திருமறை குர்ஆன் பேசுகிறது. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, சஹாபாக்கெல்லாம் எப்படி தர்மங்கள் பண்ணாங்க நம்ம உரசி பார்க்கணுமா இல்லையா? அப்ப உரசி பார்க்கிறதுக்கு ஒரு 2-3 சஹாபாக்குடைய வரலாறுகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. தபூக் போர், ஹிஜ்ரி 9வது வருஷம் நடந்த தபூக் போர், அது ஒரு கஷ்டமான வறுமை காலகட்டத்தில் நடந்த போர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட, நாம் போரை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ரோம் என்பது பெரிய வல்லரசு, பேரரசு. அந்த ரோம் பேரரசு தபூக்கு வழியாக மதீனாவுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மதீனாவுக்குள் வந்துவிட்டால் இங்கு இருக்கக்கூடிய ஆண்களுடைய பாதுகாப்பு மாத்திரமல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்முடைய மனை மக்களை பாதுகாப்பது நம்மீது கட்டாயமான கடமையாக இருக்கிறது. எனவே அந்த ரோமப்படை மதீனாவுக்கு வருவது அல்ல, இந்த நாட்டின் எல்லை இருக்கிறது, இந்த நாட்டுடைய எல்லை தபூக் என்பது, நம்ம எல்லைக்கு போயிருவோம், எல்லைக்கு போய் தடுத்து நிறுத்துவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லி, ஏறக்குறை 1000 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கிறது. கடுமையான வெயிலாக இருக்கிறது, வறுமையாக இருக்கிறது, பல பேருக்கு வாகன வசதி இல்லை. எனவே நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்சா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு தொகையை கொண்டு வந்து தர்றாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு கேட்டாங்க, மா ஹல்லஃபக லி அஹ்லிக, உன்னுடைய வீட்டில் எதை வைத்துக் கொண்டிருக்கிறாய், எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பாதி சொத்தை கொண்டு வந்துட்டேன், என்னுடைய மொத்த சொத்துல என்ன பண்ணிட்டேன், நான் பாதியை கொண்டு வந்துட்டேன். அவங்களே சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் என்ன நினைச்சேன், என்ன ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, நன்மைகள் ஒவ்வொரு நேரத்திலும் என்னை விட அபூபக்கர் சித்திக் முந்தி விடுகிறார், நான் இப்ப என்ன செய்யணும், அவருக்கு முந்தனும் அப்படின்னு பாதி சொத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தியை கூப்பிட்டாங்க. அவர் ஒரு பெரிய சொத்து கொடுத்தாரு, வாங்கிக்கிட்டாங்க. எப்பா நீ வீட்டுல எதை வச்சுக்கிட்டு இருக்கிறா, எதை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வைத்து விட்டு மொத்த சொத்தையே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபபகா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விட்டார்கள். அதை கேட்ட உடனே இவ்வளவு பெரிய தியாகமா, இவ்வளவு பெரிய இறையச்சமா அப்படின்னு அழுது விட்டு அபூபக்கர் சித்திக்கை பார்த்து சொன்னார்கள், இல்லா குன்த சாபிகன் யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, நன்மையில நான் உங்களோடு போட்டி போடுறேன், எந்த போட்டியிலும் என்னால் உங்களை முந்த முடியவில்லையே என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக்கை பார்த்து அழுதாங்க என்ற வரலாறை இமாம் அபூ தாவூத் அவர்கள், இமாம் திர்மிதி அவர்கள் தங்களுடைய கிதாபுல பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, முழு சொத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா, பாதி சொத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா, இது இறையச்சத்தின் வெளிப்பாடு, இது ஈமானிய வெளிப்பாடு. எடுத்து கொடுக்க வைக்கிது பாருங்க. இந்த ஈமான் மட்டும் இல்லை என்று சொன்னால், தக்வா மட்டும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பா இப்படி செய்ய வச்சிருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இன்னொரு சஹாபி உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு,
அவங்களும் பாத்தீங்களாக்கு மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் பெரிய வசதி மிக்க சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி அள்ளி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2778வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் மதீனாவிலே பஞ்சமான காலம், வறட்சியான காலம், தண்ணீர் பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. மக்கள்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்ப ஒரு யூதருக்கு சொந்தமான ரூமா என்ற ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணத்துல மட்டும் பரக்கத்தா தண்ணி என்ன செய்யுது, ஊறுது. அந்த யூதருடைய கிணத்தில் ஊறுகிறதே தவிர வேற எங்கேயும் அந்த கிணறு வந்து தண்ணி வரல. சஹாபாக்கள் கஷ்டப்படுறாங்க. அவர் விற்க முன் வர்றாரு. அந்த கிணத்தை என்ன செய்யறாரு, விற்கிறதுக்கு முன் வர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்தை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த கிணறை வாங்க கையில் காசு இல்லை. அந்த யூதரும் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இதுதான் வாய்ப்பு என்று அந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 30,000 திர்ஹம் வேணும். அந்த கிணத்துக்கு எவ்வளவு ரேட்டு போடுறாரு, 30,000 திர்ஹம் வேணும், அப்பதான் நான் விற்பேன் என்று அவர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, மன் ஹஃபர ரூமா ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த ரூமா என்ற கிணற்றை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில வக்ஃபு பண்றாங்களோ ஃபலஹுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கவாசிகள். அவர் சொர்க்கவாசி என்பதற்கு நானே ஆதாரமாக இருக்கிறேன். பெரிய தொகை சொல்ற 30,000 திர்ஹம் சொல்றாரு. எங்களால முடியாது, உங்களால யாருக்கு முடியும் அப்படின்னு கேட்டால் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், மொத்த அமௌண்ட்டுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன், வேற யாரும் தரவே தேவையில்லை, நானே கொடுத்துட்றேன் என்று சொல்லி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மொத்த தொகையை கொடுத்து ரூமாங்கிற கிணத்தை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ணாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப 30,000 திர்ஹம் அந்த காலத்திலேயே கொடுத்து வாங்கி சதக்கா பண்றாங்க, வக்ஃப் பண்றாங்கன்னு சொன்ன இது இறையச்சத்தின் வெளிப்பாடா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்க நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கூட உம்ராவுக்கு போகும்போது மதீனாவுல பெரிய மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்ல அந்த சவுதியுடைய சட்டம் ஓனருடைய பேரை போட்டு, அந்த பலதியாவுல பர்மிஷன் வாங்குவாங்கல்ல, மாநகராட்சியுடைய பர்மிஷன், அதுல வந்து ஓனர் பேர் என்ன, அந்த நம்பர் என்ன, பர்மிஷன் நம்பர் என்ன அப்படின்னு பெரிய போர்டுல போட்டிருக்கேன். நான் அந்த ஒவ்வொரு போர்டுகளாக நான் படிப்பேன். நம்முடைய அரபி நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக என்ன செய்வேன், அந்த போர்டுகளை படிப்பேன். அந்த போர்டை படிச்சு பார்த்தா அதுல போட்டு அல் மாலிக், மாலிக்னா ஓனர் அர்த்தம். ஓனர் யார் என்று சொன்னால் சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. நான் எப்ப பார்க்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னால. அவங்க ஷஹீதாக்கப்பட்டு 1400 வருஷம் ஆயிருச்சு. கட்டுறாங்க பெரிய ஒரு மாளிகை, பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ். ஓனர் வந்து சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு போட்டிருக்கு. நேரா அங்க உள்ள முத்தவ்வா அந்த மார்க் அறிஞர்கிட்ட போனேன். அவங்க ஷஹீதாக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அவங்க தான் ஓனர் போட்டிருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவிக்காக இந்த இடத்தை தர்மம் பண்ணிட்டு போனாங்க. இந்த இடத்தை அவங்க தர்மம் பண்ணிட்டு, அப்போது அது ஒரு கட்டடமாக இருந்தது, அதில் வரக்கூடிய அந்த வாடகை வசூல்களை மஸ்ஜித் நபவிக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு கட்டடம் உடைந்து விட்ட பிறகு அந்த அரசாங்க, சவுதி அரசாங்கம் அதை எடுத்து கட்டடத்தை கட்டி, ஆனா இடம் யாருக்கு சொந்தம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் சொந்தம். அந்த காசை எடுத்து எத்தோப்பியா, சோமாலியா போன்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த காசு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் என்று அந்த அரசாங்க தரப்பில் சொல்றாங்கன்னு சொன்னா, என்றைக்கோ ஷஹீதாக்கப்பட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஷஹீதாக்கப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பில்டிங் இன்னைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் இது இறையச்சத்தின் வெளிப்பாடா இல்லையா? அப்ப நம்ம எந்த அளவுக்கு தர்மம் பண்றோம், நமக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் கொடுத்துக்கிறான், ஓரளவுக்கு தர்மம் பண்றோம், இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கேள்வி கேட்டுக்கிறனும், விசாரிச்சுக்கிறனும் என்பதை சொல்லி ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். ஒரே ஒரு சஹாபி, இதை இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 2742வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. சம்பந்தப்பட்ட சஹாபி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி யாரு? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பண்ணாங்கல்ல, அந்த ஹஜ்ஜில் கலந்து கொண்டு மக்காவுலேயே கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது.
நோய் ஏற்பட்ட உடையுமே இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு போய் நோயாளியை சந்திக்க போறாங்க. அந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கு பிறகு அவங்க பயப்படுறாங்க, நான் மக்காவில் மூத்தா பெறக்கூடாது. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முஹாஜிர் சஹாபி, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி, மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபி. அவங்க பயப்படுறாங்க, நான் மக்காவில் மரணித்து விடக்கூடாது. ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, நான் ஹிஜ்ரத் பண்ணி வந்தனே, ஒருவேளை சொந்த ஊர் மக்காவில் நான் மரணித்து விட்டால் என் ஹிஜ்ரத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, எனக்கு அந்த நன்மை கிடைக்காதோ என்ற அச்சம் என்னை வாட்டுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்காக துஆ செய்யுங்கள், நான் மக்காவில் மரணிக்காமல் மதீனாவில் மரணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உனக்காக துஆ செய்யறேன்பா, உன்னை இங்க அல்லாஹ் மூத்தாக்க மாட்டான், உன்னுடைய ஆயுள் அல்லாஹ் நீடிச்சு என் துஆவை அல்லாஹ் ஏத்துக்குருவான், உன் ஆயுள் அல்லாஹ் நீடிச்சு வைப்பான்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமா என்ன செய்றாங்க, பேசுறாங்க. அப்படி பேசின உடனேயுமே அந்த சஅத் பின் அபி வக்காஸ் என்ற சஹாபி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நிறைய சொத்து பத்து இருக்குது, நான் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ண போறேன். ஊசி பிமாலி குல்லிஹி, என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ணிடுறேன். பெரிய சஹாபி, அம்புட்டு சொத்தை என்ன பண்ணிடுறேன், அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ணிடுறேன் என்று அவர் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இல்லப்பா அப்படி பண்ணக்கூட, மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேணும்ல, அம்புட்டை நீ கொடுக்காத அப்படின்றாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்லுவாங்க, ஃபசுலுசைன், என்னுடைய மால்ல சொத்துல 3/2 பகுதியை கொடுத்து விடட்டுமா, கொடுத்து விடுகிறேன் அப்படிங்குவாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இல்லப்பா இல்ல, நீ 3/2 பகுதியை கொடுக்காத அப்படிங்குவாங்க. திருப்பி அவர் கேட்பாரு, ஃபஷத்துர், நான் பாதியை நான் கொடுத்துறேன் அப்படிங்குவாங்க. இல்லப்பா பாதியை கொடுக்கிறேன் இவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாப்பா வேண்டாப்பாங்கறாங்க. பாதி வேணாம் அப்படின்னு அவரே சொன்னாரு, ஃபசுலுஸ், என்னுடைய சொத்துல 3/1 பகுதியை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏத்துக்கிட்டு சொன்னாங்க, ஃபசுலுசு கஸீர், அது கூட என்ன அதிகமானது என்று சொன்னாங்க. அதையும் மீறி என்ன அதை ஏத்துக்கிட்டாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மொத்த சொத்துல 3/1 பகுதி என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ணினார்கள் என்ற இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, சொர்க்கம் படைக்கப்பட்டது இறையச்சம் உடையவர்களுக்காக. இறையச்சம் உடையவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் பண்ணுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்கு அஞ்சினார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மங்கள் பண்ணாங்களோ, அவங்க கல்புகளில் எப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, எப்படிப்பட்ட தக்வாவை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, அதே ஈமானை அதே தக்வாவை நம்முடைய கல்புகளில் அல்லாஹ் ஏற்படுத்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர் சொர்க்கத்தின் வாரிசுகளாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.